முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று காலை தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்ட நிலையில் தற்பொழுது சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு சென்று தற்பொழுது அவர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அவருடன் தாவேகா முக்கிய நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று காலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் நினைவிடங்களில் தற்போது அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடன் தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக புசி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் செங்கோட்டையனுடன் தற்போது வருகை தந்து மெரினாவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக தான் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என பல்வேறு கேள்விகள் இருந்த நிலையில் இன்று காலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முன்னிலையில் சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். அவருடன் 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கான காரணம் என்ன உள்ளிட்டவை தொடர்பாகவும் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அது மட்டுமல்லாமல் விஜயும் செங்கோட்டையனை வரவேற்பதற்காக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் பரபரப்பான அரசியல் சூழலில் இது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நிகழ்வாகவே பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் தற்போது செங்கோட்டையன் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடம், அதே போன்று மறைந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் நினைவிடங்களிலும் தற்போது மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அங்கு ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் வாழ்க உள்ளிட்ட கோஷங்களையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், அருண்ராஜ், நிர்மல்குமார் உள்ளிட்டோருடன் சேர்ந்து மலர் வளையம் வைத்து மலர் தூவி செங்கோட்டையன் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அங்கு ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் அவருடன் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி. பெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். 4 முனை போட்டி. நாடாளப் போவது யார்? நெறியாளர் ப. தமிழரசன். விருந்தினர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் MP, பாபு முருகவேல், சாட்டை துரைமுருகன், லயோலா மணி, ஜீவ சகாப்தன், JVC ஸ்ரீராம். நாளை மாலை 6 மணிக்கு. இடம் சர்பிட்டி தியாகராயர் அரங்கம், டி நகர், சென்னை. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பெஸ்ட் மணி கோல்ட், பவர்ட் பை சௌபாக்கியா அண்ட் டெரெயின் கிளப் சோடா.